வாங்க இன்றைக்கி அடுக்கலைக்குள்ளே போவோம். வாங்க இன்றைக்கி வந்து நான் தக்காளி கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கறி வைக்க போகிறேன். நம்ம ஊர் ஸ்டைலில் தக்காளி கறி. வாங்க போகலாம். நான் வந்து மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த தக்காளியை கரெக்டாக 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ தக்காளி நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இதை முழுசாக போட்டுடலாம். முழுசாக போட்டாச்சு. இனி இதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இனி இதை அடுப்பில் வச்சு மூடி போட்டு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். தக்காளியை நல்லா அவிச்சு எடுத்துட்டு இனிமேல் இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகு எல்லாம் வெட்டி எடுத்துடலாம். அது இருந்து நல்லா அவியட்டும். வாங்க, இனிமேல் இதில் வந்து 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் உள்ள பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸியில் எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்து போட்டிருக்கேன். நமக்கு இந்த 3 விரலை கொண்டு கொஞ்சம் அள்ளி போட்டால் போதும். இதை இனி அரைக்கணும். அதுக்கு முன்னே இந்த வெங்காயம் வந்து இதில் வந்து இந்த பருவத்தில் ஒரு 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இனி அதை நம்ம பொடி பொடியாக அரிஞ்சிடலாம். பொடி பொடியாக அரையணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுட்டு இந்த தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம வெங்காயத்தை வதக்க தொடங்கணும். பச்சை மிளகாயை நம்ம 2ஆக கீறிட்டு இப்படி 4ஆக வெட்டி விட்டுறலாம். அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், மொத்தத்தில்
பாத்திரத்தில் நான் இவ்வளோ வெட்டி வச்சுருக்கேன். இனி இதில் வந்து சின்ன ஜீரகமும் இந்த பெரிய ஜீரகமும் தேங்காய் அரைமுறியும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். வாங்க, தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இனி தக்காளி வந்துட்டாங்க. தக்காளி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் ஆக்கிட்டு இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இனி அடுப்பு பற்ற வச்சிடலாம். தக்காளி எடுத்து வச்சுட்டு மஞ்சக்கி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் தான் நான் ஊற்ற போகிறேன். சன்ரிச்சி. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு. கடுகு போட்டதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 4 உண்டை மிளகு எடுத்து போடுறேன். உருண்டை வத்தல். இதில் வந்து நான் சொத்தோடு பொடி எடுத்துருக்கேன். இவ்வளவும் நம்ம லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வைக்கிறேன். புளி ஊற்றும்போது நமக்கு ராத்திரிக்கு இருந்தாலும் அந்த கறி வந்து கெட்டு போகாது. அதனால தான் கொஞ்சமாக வெந்தயம். இனி இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இது இனி ஒரு பொன் நிறம் வர்றது வரை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்களா கறி கொதிக்கிறத? இதுதான் தக்காளி கறி. சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட நீங்களும் வைங்க. இது மேலே 2 கருவேப்பிலை மட்டும் நம்ம தூத்திட்டு அப்படியே அடைச்சி வச்சிடலாம். ஆஃப் ஆக்கிரட்டுமா? ஓகே. இதுபோல் நீங்களும் வைங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.